அந்த கம்பெனிஸில் கம்பேர் பண்ணும்போது சிடிசி உங்களுக்கு ஹெக்ஸாவேரோட எப்படி இருந்துச்சு? அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இட் வாஸ் 8 lakh பேக்கேஜ். ஹெக்ஸாவேரில் ஐ காட் 6 lakh பேக்கேஜ். பட் எனக்கு வந்து லேர்னிங் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். யூ தாட் ஆஃப் த லேர்னிங் கர்வ் எனக்கு இங்கே வந்து பெட்டராக இருக்குது ஹெக்ஸாவேரில். இந்த ஆப்டிடியூட் ரவுண்டில் எப்படி என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணீங்க? லைக் ரொம்ப பேசிக்காக இருந்துச்சா, ஹை லெவலாக இருந்துச்சா? ஹெக்ஸாவேரில் ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் இட்ஸ் லைக் இன்டர்மீடியட் டு டஃப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஒர்க்கில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏஐ யூஸ் பண்ணிக்கிறீங்க? கம்பெனி ஹேவ் சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதை ஓப்பன் அவுட் பண்ணக்கூடாது. ஓகே, டெக்னிக்கலாக கேட்டாங்களா இல்லை மோர் ஓவர் லைக் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கான்ற மாதிரி கேட்டாங்க? ஜாவா சூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியான 2 கொஸ்டின் வந்துச்சு. அது ஈஸியாக கிளியர். பர்டிகுலர் ரீசன் நான் இதனால தான் ஜாவா சூஸ் பண்ணேன். நான் எப்போ ஜாவா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதோட லாஜிக்ஸ்லாம் ஈஸியாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்கும் பண்ணுறாங்க. பிகாஸ் காலேஜில் படிக்கும்போது இன்டர்வியூவில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டுருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எல்லாத்துலேயும் படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஜாவாவும் படிப்பாங்க, C++ம் படிப்பாங்க, பைத்தனும் படிப்பாங்க. பட் அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்க லாங்குவேஜ் மட்டும் படிக்கிறது பெட்டர். காலேஜில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் அதை என்கரேஜ் பண்ணாங்களா ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத? ஏஐன்றது வந்து ஒரு காப்பி அடிக்கிற ஒரு விஷயம். அதுலேருந்து அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடுறாங்க. அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தட் சில காலேஜஸில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க தான். இப்போ ஹெச்ஆரில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க உங்களுக்கு? லைக் ஏஐனால நம்மளுக்கு வந்து ஜாப்லாம் போகுது அந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணி கான்செப்ட் எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய பேர் எங்ககிட்ட பேசுகிறவங்களும் அதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதே அவங்களால வந்து சொல்ல முடியல. கரெக்ட். ஸோ விச் இஸ் நம்ம ரெஸ்யூமில் சொல்கிறது எல்லாமே வி ஷுட் நோ. நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். ஏதாச்சும் கொஸ்டின் உங்களுக்கு டிஃபிகல்ட் டு ஹேண்டிலாக இருந்துச்சா? அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிகாஸ் தே டோன்ட் ஈவன் நோ அங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம யாருமே இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நானும் கோட் பண்ணிக்கிட்டே பிறக்கல, இல்லை யாருமே கோட் பண்ணிக்கிட்டே பிறக்கல. அப்படின்னு நீங்கள் 10 இன்டர்வியூஸில் ஃபெயில் ஆனீங்கனாலும் ஒவ்வொரு இன்டர்வியூவில் எங்கெங்கே மிஸ் அவுட் பண்ணீங்களோ அது எல்லா பாயிண்ட்ஸையும் பிளாட் அவுட் பண்ணி அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 11th இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுறீங்க. உங்களை திருப்பி கூப்பிட்டு போய் காலேஜில் விட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ரோட் மேப் திருப்பி ஃபாலோ பண்ணுவீங்க ஹெக்ஸாவேரில் ப்ளேஸ் ஆகிறது? Obviously for GT important part வந்து communication. Yes. Did you do anything for your communication or improve? Actually இந்த கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணிடணுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. After that I also have another technical interview for this. Welcome to the new series in our podcast Cracking the Map. இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மேஜர் ரீசன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்குற கேள்வி, எனக்கு வந்து ட்ரீம் கம்பெனி இருக்குது, ட்ரீம் பேக்கேஜ் இருக்குது, பட் அதில் எப்படி ப்ளேஸ் ஆகிறது, அதுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனாக தான் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம், கிராக்கிங் த மேப். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட்டிகிட்டு வர பீப்புள் 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, கெரியர் கேப் இருந்து டெக்குள்ளே போனவங்க, இல்லை ஒன் பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜ்க்கு எப்படி ஜம்ப் ஆனாங்க, இல்லை உங்கள் ட்ரீம் கம்பெனிலேயே பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட சக்ஸஸை டீகோட் பண்ணுறது தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் அவங்க என்ன ரோட் மேப் ஃபாலோ பண்ணாங்க, எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படிலாம் அப்ளை பண்ணாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீகோட் பண்ண போகிறோம். பிகாஸ் சம்டைம்ஸ் த பெஸ்ட் கெரியர் அட்வைஸ் கம்ஸ் ஃப்ரம் சம்ஒன் ஹூ இஸ் ஜஸ்ட் a few steps ahead of us. This is the first episode and இந்த எபிசோடோட கெஸ்ட் கோபாலகண்ணன். அவர் 2025 கிராஜுவேட் அண்ட் ஹெக்ஸாவேரில் ஜென் ஏஐ டெவலப்பராக இருக்காரு. அண்ட் ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக எப்படி ஹெக்ஸாவேரில் பிளேஸ் ஆனார் அண்ட் 8 LPA பேக்கேஜ் கிடச்சும் ஏன் ஹெக்ஸாவேரில் 6 LPA பேக்கேஜை சூஸ் பண்ணார் அப்படின்றதையுமே இந்த பாட்காஸ்ட்டில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் உங்களுக்கும் ஹெக்ஸாவேர் மாதிரியான கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் அகெயின் டு திஸ் பாட்காஸ்ட் கிராக்கிங் த மேப். Welcome to the podcast. And thank you for coming. And in the podcast மேஜராக நாங்கள் வந்து we pick people who lead by examples to other students. ஸோ உங்கள் ஆஃபர் லெட்டரில் இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை மாதிரி பீப்புள் who have cracked the interviews அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்குறோம் அப்படின்னா it will be very useful. Thank you for coming. I'm very happy to be here. Okay, nice. Okay, so first நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் கோடிங் ஜர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? முன்னாடியிலேருந்தே நீங்கள் ஒரு டெக் எந்தூசியாஸ்டா இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹவ் ஜீரோ நாலேஜ் இன் கோடிங் வைல் ஐம் என்ட்ரிங் இன் டு இன்ஜினியரிங். என்னோட பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கெட் இன் டு அ மெடிக்கல் ஃபீல்ட். ஸோ நான் நீட்டுக்கு ட்ரை பண்ணேன். ஐ ஜஸ்ட் காட் 310 வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். ஐ ஜஸ்ட் ஸ்கோர் தட். அப்புறம்
ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ஒர்க் அவுட் ஃபார் மீ லைக் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ அதனால் நான் இன்ஜினியரிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டேன். இன்ஜினியரிங்குள்ளே என்டர் ஆகிறேன். ஃபஸ்ட் இயர் பைத்தான் லைக் இட் வாஸ் லைக் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லைக் என்ன ஏபிசி அப்படின்றது எதுவுமே புரியல. தென் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் சர்ச்சிங் அபவுட் வாட் இஸ் பைத்தான்னா என்ன, எதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் படிக்கிறோம், ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன இருக்குது, ஹவு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் இயரில் எனக்கு வந்து பைத்தான் மேம் ஷீ ஹெல்ப் மீ லாட். இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்தந்த சேனல்ஸை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி லைக் ஈவன் நம்ம எரர் மேக்ஸ் கிளவரியை கூட நான் நிறைய வாட்டி ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வந்து இந்த கோடிங் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சுது. எனக்கு தெரிஞ்ச என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது கூட நிறைய பேர் வந்து பயோமேத்லேருந்து தான் வந்திருந்தாங்க. நீங்கள் சொல்கிற இதே ஸ்ட்ரகில் என் ஃப்ரெண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து 11th 12th சுத்தமாக கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே லேர்ன் பண்ணிக்காதனால அவங்களுக்குள்ளே வரும்போது இட் வில் பி லைக் வெரி க்ளூலெஸ். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்ன மாதிரி உங்களை கோடிங்கில் வேற என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இனிஷியல் ஸ்டேஜஸில் லைக் காலேஜஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கோடிங் ஸ்டப்ஸாக இருக்கட்டும், அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல மேக்ஸிமம் ஆஃப் காலேஜஸ் நான் பார்த்த வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல. பட் இந்த Tier 2 அண்ட் Tier 1 கம்பெனிஸ் தே ஹாவ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்போஷர். ஸோ ரெண்டுத்தோட கொலாபரேஷனும் வச்சுருக்கிறதுனால ஸோ தே கேன் ஏபிள் டு நோ இண்டஸ்ட்ரீஸில் என்ன நடக்குது, அதை நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுன்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த Tier 2 ஆர் பிலோ Tier 2 ஆர் Tier 3 காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டோன்ட் நோ எதை நம்ம பிக் பண்ணணும், எதை நம்ம படிக்கணும், எந்த டைமில் எதை செய்யணும் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். பிகாஸ் நானுமே வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக அகாடமிக்ஸ் படித்தா போதும், ஈவன் ஃபஸ்ட் இயர் டு செகண்ட் இயர் பிகினிங் வரைக்குமே ஜஸ்ட் நம்ம அகாடமிக்கில் ஸ்கோர் பண்ணால் போதும், வில் பி கெட் பிளேஸ்ட் அண்ட் நம்ம கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். தென் வென் ஐ கெட் இன் டு செகண்ட் இயர் அட் த டைம் என்னோடய சீனியர் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஃபைனல் இயர் வந்து அப்போ இருக்க ஒரு 3 months ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எது ஏ எது பி எது சின்னு கூட தெரியாது. நீங்கள் பிளைண்டாக ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ கான்ட் ரீச் த கோல் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ செகண்ட் இயரோட ஒரு 3rd monthலேருந்து நான் கோடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு சீனியர்ஸ் உங்களுக்கு சொன்னனால அதுலேருந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஓகே. நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணுறதுமே இதுதான். லைக் வந்து பிளேஸ்மெண்ட்க்கு எந்த டைமில் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத மறந்துடுறாங்க. ஃபுல்லாக அகாடமிக்ஸில் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லைனா நம்ம காலேஜில் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன் இதுவே மறந்துடுறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செகண்ட் இயர் லாஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? லைக் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஐ வில் பி வெண்ட் த்ரூ லைக் ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கா, லைக் இப்போ இந்தியா பிக்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தென் கோடிங்னு வரப்போ லைக் தியரி பார்ட் மட்டும் நம்ம பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது. வி ஹாவ் டு கெட் சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் ஐ வென்ட் டு யூடியூப் சேனல்ஸ். அங்கேருந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஈவன் நம்மளோட எரர் மேக்ஸ் கிளவர்லையுமே அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். யூடியூப் சேனலில் வச்சுருக்க அவங்க போடுற கோட் போட்டால் அவங்களுக்கு ஆன்சர் வரும், பட் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜில் நான் நிறைய கோட் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு அவுட்புட் வந்த மாதிரி எனக்கு வரல. ஸோ எந்த பாயிண்டில் நான் மிஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்றத நோட் பண்ணேன். லைக் லாஜிக்கல் திங்கிங்கில் மிஸ் அவுட் பண்ணுறேன்னா, அரல்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுல மிஸ் அவுட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஐல் பி வென் த்ரூ கோடிங் எப்படி ரன் ஆகுது, எந்த லாஜிக்கை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நைஸ். நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. பிகாஸ் நிறைய பேர் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேயே கொஞ்சம் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கனால இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால வந்து பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு யோசிச்சே ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஒரு கோடுக்கு பின்னாடி என்ன ஒர்க் ஆகுதுன்ற வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது கோடுக்குள்ளேயே போயிருக்கீங்க. கரெக்ட். ஓகே. ஸோ இப்போது ஆப்டிடியூட் வந்து நீங்கள் ஹெக்ஸாவேரில் ப்ளேஸ் ஆனீங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூடாக தான் இருந்துச்சு.
ரைட். இந்த ஆப்டிட்யூட் ரவுண்ட்ல எப்படி என்ன மாரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணீங்க? லைக் ரொம்ப பேசிக்கா இருந்துச்சா? ஹை லெவலா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு ஓகே. ஆப்டிட்யூட் ரவுண்ட் உங்களுக்கு? எனக்கு எக்ஸாவேரோட ஜேர்னியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாவேரில் ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் இட்ஸ் லைக் இன்டர்மீடியேட் டு டஃப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. ஸோ இங்கே ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ரைன் சம்ஸாக இருக்கட்டும், லைக்ஸ் வந்து இந்தியா பிக்ஸில் நீங்கள் ஒரு சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 டாபிக் வரும்னு நினைக்கிறேன். அந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ஆஃப் ஆப்டிடியூட் வந்து அதுலேருந்தே கவர் ஆயிரும். தென் தே ஆல்சோ ஹேவ் சம் அதர் திங் லைக் சூடோ கோட் அப்படின்னு சொல்லி சூடோ கோடை கிளியர் பண்ணுறதுக்கும் இட் வில் பி ஈஸி இஃப் யூ ப்ராக்டிஸ் வித் சம் அதர் வெப்சைட்ஸ். ஏதாவது ஒரு வெப்சைட்டை ரெஃபர் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் சம் சூடோ கோட்ஸ். அதுலேருந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸாவேர் பொறுத்த வரைக்கும் மற்ற எம்என்சி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்டர்மீடியேட் லெவல் டஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. பிகாஸ் நெறைய பேர் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணிருவேன். பட் என்னால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கிற ஆப்டிட்யூட கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆப்டிட்யூட்ல வர விஷயம் எல்லாமே நம்ம ஸ்கூல்ல ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். அதுக்கப்புறமா வி ஓன்ட் பிரஷ் அப் திஸ் நாலேஜ். ஸோ அதனால நம்ம வந்து படிக்கிறோம் பண்றோம் அப்படின்ற போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நீங்க இந்த செகண்ட் இயர் லாஸ்ட்லேருந்தே ஆப்டிட்யூடுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. லைக் நம்ம வந்து டைம் செக்ரிகேஷன் பண்ணிக்கணும். லைக் இதுக்கு நான் இவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இதுக்கு லைக் கோடிங் பார்ட்டுக்கு நான் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், ஆப்டிடியூட்க்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் ஆப்டிடியூட்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு நாள் கோடிங்க்கு. அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே. ஸோ எப்படி நீங்கள் அது ரெண்டுமே மேனேஜ் பண்ணீங்க? லைக் அகாடமிக்ஸ் ப்ளஸ் யூனோ பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே எப்படி பண்ணீங்க? பிகாஸ் யூ ஆல்சோ ஹேவ் அ குட் சிஜிபிஏ, லைக் அதுவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஹவு டிட் யூ டூ தட்? டு பி ஃப்ராங்க், அகாடமிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அந்த எக்ஸாம் டே பிஃபோரில் ஒரு 2 to 3 days ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே ஷுவராக நீங்கள் வந்து அகாடமிக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் தோ ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் ஃபன்ஃபில்டாக இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஸ்கோருமே ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த லேட் நைட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் ஃபார் தெம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகாடமிக்ஸுன்றத மோர் ஃபோக்கஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி கோடிங் பார்ட்டில் நீங்கள் மோர் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அகாடமிக்ஸில் சம் இன்ஸ்டிடியூஷன் லைக் டே டு டே லேர்னிங் இருக்கும். சில இன்ஸ்டிடியூஷனில் தே வில் கம் டீச், தே வில் கோ. நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் சம் அதர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கக்கூட மாட்டாங்க, எல்லாமே நம்மளே படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப அகாடமிக்ஸுன்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட நீங்கள் கோடிங்க்கு கொடுக்குறது இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் இயர் முடிஞ்சாச்சு, இப்போ தேர்ட் இயர் வந்தாச்சு. உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். அந்த ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு? லைக் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பிளைண்ட் ஃபோல்ட், கண்ணை கட்டி ஒரு காட்டில் விட்ட மாதிரி அப்படி இருந்துச்சு. லைக் ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க எம்என்சியில் இருக்காங்க, ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் ஏபிள் டு கைடஸ். நீங்கள் இது பண்ணுங்கள், இதில் போய் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி யாருமே இல்லை. ஐ ஆம் ட்ரூலி ஃப்ரம் ஃபார்மிங் பேக்ரவுண்ட். ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டீச்சர்ஸாக இருக்கட்டும், தென் வந்து என்னோடய சீனியர்ஸாக இருக்கட்டும். நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்குறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் தயங்கக்கூடாது. ஓகே, ஹெல்ப் நம்ம ஏன் அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு இல்லாமல், எஸ் வி ஹாவ் டு அச்சீவ் சம்திங் அப்படின்னு இருக்கிறப்ப வி கேன் நீட் டு கெட் சம் நாலேஜ் ஃப்ரம் தெம்னா நம்ம அந்த ஒரு எதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இல்லாமல் வி ஹாவ் டு ஆஸ்க் தெம். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட சீனியர்ஸ்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்ற விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சனால உங்களுக்கு இனிமேல் அந்த ப்ரெஷரை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எங்களோட சீனியர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் அப்போ என்னெல்லாம் நடக்கும், லைக் ட்ரைவ் அப்போ என்னெல்லாம் நடக்கும், வாட் ஆர் த ரவுண்ட்ஸ் தே ஆர் கோயிங் த்ரூ, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்கள் தாட் எப்போவுமே இருந்துச்சு, லைக் ஐ ஷுட் கெட் பிளேஸ்ட் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு? கண்டிப்பாக. ஸோ எனி லைக் ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரிலாம் எய்ம் இல்லை, ஜஸ்ட் ஐ ஹேவ் டு கோ அண்ட் கெட் பிளேஸ்ட் இன் அ டெக் கம்பெனி. கண்டிப்பாக அப்படி இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ ஹெக்ஸாவேருக்கு முன்னாடி லைக் என்னெல்லாம் கம்பெனிஸ் வந்துச்சு? ஃபர்ஸ்டே நீங்கள் ஹெக்ஸாவேரில் தான் ப்ளேஸ் ஆனீங்களா, இல்லை இன்னும் 2-3 கம்பெனிஸில் ஏதாச்சும் ப்ளேஸ்? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் ஒரு எம்என்சி அட்டென்ட் பண்ணேன். இட்ஸ் லைக் மல்டிகோர் வேர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்என்சி. அதோட ஃபைனல் கோடிங் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் லைக் நெட்வொர்க் இஷ்யூனால அது டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. தென் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு, ஏன்னா அதில் ஃபைனல் ரவுண்ட் போனதே நானும் என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் தான். ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னதும் ஒரு மாதிரி லைக் நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த ஃபீலிங் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே வி அச்சீவ் சம்திங், ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ளே இருந்துச்சு. தென் ஒரு 2 ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துச்சு. ஐ ஹவ் கெட் பிளேஸ்ட் இன் தட். அப்புறம் தென் த தேர்டாக எக்ஸாவேர் வந்துச்சு. எக்ஸாவேர் அட்டன் பண்ண
அந்த சுச்சுவேஷன் ஐ வாஸ் இன் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் எக்ஸாவர் அட்டன் பண்ணுறப்ப. எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டார். அன்னைக்கு முன்னாள் நைட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிவிட்டு மறுநாள் என்னோட பெரியம்மா வந்து நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் கேம் இயர் அண்ட் அட்டெண்டட் த ஆப்டிடியூட். அதோட ஜேர்னியுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா நான் வந்து முன்னாடியே முடிச்சிட்டேன். பதட்டமாக இருந்துச்சு அப்பாவுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம். அதனால நான் வேகமாக ஆப்டிடியூடை முடிச்சுட்டு வெளியே போகிறேன். என்னோடய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வராரு. வந்து பார்த்துட்டு ஏன் நீ மட்டும் வெளியே வந்துட்டு எல்லோரும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் ½ அன் ஹவர் இருக்குல்ல, இவ்வளோ சீக்கிரமாக ஏன் முடிச்சேன் அப்படின்னு கேட்குறாரு. வாஸ் லைக் எனக்கு ஒரு அர்ஜென்சி, என்னால் அதை அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியல, எனக்கு ஒரு அர்ஜென்சி, ஸோ தட் நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார்னா, இதே மாதிரி நீ திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்த்தேன்னா திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ட்ரைவ், இதுக்கப்புறம் நான் உன்னை இதுக்குள்ளே பிளேஸ்மெண்ட் செல்குள்ளேயே சேர்க்க மாட்டேன், நீ என் ஃபேஸை கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அதுதான் என்னோடய லாஸ்ட் ட்ரைவாகவே இருந்துச்சு ஃபைனலி. அதுக்கப்புறம் எந்த ட்ரைவும் அவங்க அட்டன் பண்ணவும் விடல, பிகாஸ் ஐ கெட் பிளேஸ்ட் இன் எக்ஸவர் அப்படின்றதுனால. ஹாய் கைஸ், RMX Cleverல ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ்நாட்டிலேயே இதை நம்ம தான் பண்ணுறோம். என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட், காலேஜில் நம்ம படிக்கிற ஒரு விஷயத்துக்கும் இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் RMX Clever லாஸ்ட் 4 இயர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த டைம் இண்டஸ்ட்ரியையே கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ட் அப் இன்குபேட்டட் கரிக்குலம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அட்வான்ஸ் ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களை 6 months ட்ரெயின் பண்ணுவோம். இந்த 6 months பீரியடில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 months யூ வில் பி லேர்னிங் தி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 months நீங்கள் ஃபண்டமெண்டலை தாண்டி அடுத்து இருக்கிற அட்வான்ஸ் விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அதுவும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பயனியராக இருக்கிற இண்டஸ்ட்ரி மென்டர்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் நீங்கள் ஏஐயை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி ஏஐ யூஸ் பண்ணி இன்றைக்கி ஜென்ரேஷனில் ஃபாஸ்ட்டாக கோட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, வெறும் கோட் மட்டும் இல்லாமல் எப்படி திங்க் பண்ணி ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு 2 எலெக்டிவ் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எலெக்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 months டெடிக்கேட்டடாக நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்காக ட்ரெயின் ஆவீங்க. இல்லை நான் ஒரு SaaS ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், நானே சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் ப்ராடக்ட் கம்பெனி உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான எலெக்டிவும் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்களே சொந்தமாக ப்ராடக்ட்டும் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு நாங்கள் வெறும் 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்களோட டீம் உங்களோட ஒரு இன்டர்வியூ கால் போவாங்க. அண்ட் தென் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு தி ப்ரோக்ராம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. பட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த டைமில் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், பட் ஸ்டில் நீங்கள் முன்னாடியே யூனோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணனால இட் வாஸ் ஈஸி ஃபார் யூ, ரைட்? யா, டெஃபினெட்லி தட் ஹெல்ப்ஸ் மீ லாட். பிகாஸ் நான் அந்த லாஸ்ட் நைட் ப்ரிப்பரேஷன் எனக்கு இல்லவே இல்லை. லாஸ்ட் நைட்டில் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்ற எதுவுமே இல்லை. முன்னாடி நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ப்ரிப்பேரிங் பிஃபோர் வி ஆர் கெட்டிங் இன் டு சம்திங்னா that's definitely. So you were sure, like aptitude நீங்க அந்த 18 minutes attend பண்ணீங்கன்னு சொன்னீங்க, you were sure that you will cross that round, aptitude round. கண்டிப்பா. What was the next round? aptitude clear பண்ணதுக்கப்புறம் then I got GD. ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் சைட்லேருந்தே ட்ரைனிங் கொடுத்தாங்க. வி ஹாவ் 1 week ஆஃப் ட்ரைனிங் ஃபார் ஜிடி. அந்த டைமில் வில் பி சிட்டிங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ், லைக் குரூப்பாக உட்காந்து வில் பி டிஸ்கஸிங். அப்போலேருந்தே என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஜிடியில் என்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதை நம்ம சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் லேர்ன் பண்ணோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் டேரெக்டாக போய் அவங்க ஜிடி இன்டர்வியூவில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த ட்ரைனிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இது உங்கள் பிளேஸ்மெண்ட் செல்லேருந்தே இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க ஜிடி. ஓகே, ஸோ குரூப் டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ஒரு பெஸ்ட்டான விஷயம், இது நான் பண்ணனால எனக்கு இந்த ஜிடி வந்து கிராஸ் பண்ணி இந்த ரவுண்டை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றதுல என்ன? ஓகே, ஆக்சுவலாக நான் ஜிடி அட்டன் பண்ணுறப்ப எனக்கு ஏஐ ரிலேட்டட் டாபிக் தான் வந்துச்சு. வாட் பீப்புளாக டுக் இஸ் லைக், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை டைவர்ட் பண்ணி அந்த கான்செப்டை மொத்தமாக வேறு ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏஐ வந்து ஜாபை எடுத்துகிட்டு போகுது. ஆக்சுவலாக அவங்க என்ன டாபிக் கேட்டாங்கன்னா, ஏஐனால் நம்மளோட
சிட்டி டெவலப்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஏஐனால் நம்மளுக்கு வந்து ஜாப்லாம் போகுது, அந்த மாதிரி வந்து டைவெர்ட் பண்ணி கான்செப்ட் எடுத்துகிட்டு போனாங்க. ஐ ஜஸ்ட் கிராப் தட் இன் டு த டாபிக். ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். And obviously for GD, important part வந்து communication. எஸ். Did you do anything for your communication or improving your English? ஆக்சுவலி என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்தே லைக் என்னோடய ஸ்கூல் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். இங்கிலீஷில் பேசலைன்னா ஃபைன் போடுறது, Okay. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலாக இருந்ததுனால அட் த டைம்லேருந்து எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ ஈவன் ஆஃப்டர் தட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்றா உட்காந்து லைக் கம்யூனிகேஷன் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாமும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ GD ரவுண்ட் முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன ரவுண்ட்? டெக்னிக்கல் ரவுண்ட். யா இது வந்து கோடிங் ரவுண்ட் யா உங்களுக்கு. எனக்கு எக்ஸாவரை பொறுத்த வரைக்கும் 2 ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஜிஇடி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனின்னு ஒரு ரோல், நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனின்னு ஒரு ரோல். நீங்கள் ஜிஇடி கிளியர் பண்ணிங்கன்னா தென் யூ வில் கெட் அ ப்ரீமியம் ரோல். ஸோ ஜிஇடி ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அதுக்கு வந்து டேரக்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இல்லை, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் அட்டென்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐல் பி கெட்டிங் இன் டு ஹெச்ஆர் ரவுண்ட் ஃபார் ஜிஇடி ரோல். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இன்டர்வியூ லைக் இட் இஸ் ஹேப்பனிங் இன் அ ரிமோட் மோட். அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி எனக்கு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அட் த டைம்லேயே அவங்க ஒரு மாதிரி எனக்கு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டாங்க. என்னோடய பிளேஸ்மெண்ட் செல்லேருந்தே வந்து லைக் ஓகே நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதுனால ஐ காட் தட் பாசிட்டிவ் வைப். ஓகே நம்ம செலக்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆஃப்டர் 2 days எனக்கு வந்து கெட் ரோலுக்கான அந்த ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஆஃப்டர் தட் ஐ ஆல்சோ காட் அன் ஆஃபர் ஃபார் அ பிகெட் ரோல். ஸோ அதுக்கு வந்து கோடிங் ரவுண்ட் இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த ரவுண்டில் வந்து ஹெச்ஆர் கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ ஹெச்ஆரில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க உங்களுக்கு? ஏதாச்சும் கொஸ்டின் உங்களுக்கு டிஃபிகல்ட் டு ஹேண்டிலாக இருந்துச்சா? அதை எப்படி டேக்கிள் பண்ணி ஏதாச்சும் ஆன்சர் சொன்னீங்களா? ஆக்சுவலி ஹெச்ஆர் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் காமன். லைக் எல்லா ஹெச்ஆரும் மாதிரி தான் கேட்டாங்க. லைக் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்களா, ஓவர் நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுவீங்களா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. தென் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்டு நாலேஜ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே லைக் நம்ம ஜிபிடியில் கொடுக்குறோம், ஆர்எல்ஸ் கிளாட் கோடில் கொடுக்குறோம், தே ஆர் ஜென்ரேட்டிங் டு அஸ். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் வி கேன் ஈஸிலி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தட் டு த ஹெச்ஆர். நான் இந்த பார்ட் பண்ணியிருக்கேன், இந்த பார்ட்டை வந்து என் ஃப்ரெண்டு பண்ணியிருக்கான், ஸோ நாங்கள் குரூப்பாக சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோனாலே அதை ஹெச்ஆர் வந்து கெட் இம்ப்ரெஸ்ட். பிகாஸ் தட் ஹெல்ப் மீ டு கிளியர் தட் ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் எங்ககிட்ட பேசுகிறவங்களும் அதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதே அவங்களால வந்து சொல்ல முடியல. கரெக்ட். ஸோ விச் இஸ் நம்ம ரெஸ்யூமில் சொல்கிறது எல்லாமே வி ஷுட் நோ என்ன நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ டெக்னிக்கல் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹெச்ஆர் ரவுண்ட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. பிகாஸ் யூ ஹேவ் டு கிளியர் தட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தென் கம் டு த ப்ரீமியம் ஹெச்ஆர். ஓகே. இப்போ இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க? லைக் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா ஏஐ இன்டெகிரேட்டட் வித் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். லைக் கிராப் டிசீஸ் கண்டுபிடிக்கிறது, தென் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே இஃப் அன் அக்ரி இஸ் இன்டெகிரேட்டட் வித் தட் அவரோட மொபைல் நம்பர், காண்டாக்ட் நம்பர், அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிற அக்ரிஸோட அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு தரும். அதை வச்சு ஃபார்மர்ஸ் கேன் டேரக்ட்லி காண்டாக்ட் தெம் அண்ட் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி தே கேன் ஏபிள் டு ரிசால்வ் தட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் இந்த கொஸ்டின் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு மேஜராக கேட்டாங்க. ஓகே. டெக்னிக்கலாக கேட்டாங்களா இல்லை மோர் ஓவர் லைக் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கான்ற மாதிரி கேட்டாங்க? யூஸ்வலி இது டெக்னிக்கல் மிக்ஸ்டு ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படின்றதுனால எனக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸும் நிறைய இருந்துச்சு இதில். ஓகே. ஓகே. இட் வாஸ் ப்ளஸ். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் கோடிங் ரவுண்ட் வந்து உங்களுக்கு அதில் என்ன இருந்துச்சு? அதில் ஐ ஜஸ்ட் சூஸ் ஜாவா சூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியான 2 கொஷின் வந்துச்சு. அதை ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். என்ன கொஸ்டின் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 numbers அப்படின்னு ஒரு ஈஸி லெவல் கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் சம்னு ஒரு கொஷின் இருக்குது. ஓகே. அந்த கொஷின் ஒன்று வந்துருந்துச்சு. ஓகே. இப்போ நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் நான் இதனால தான் ஜாவா சூஸ் பண்ணேன், எனக்கு அதனால நான் இதை படித்தேன், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு அதனால படித்தேன்ற மாதிரி இருக்கா இல்லை ஹவுஸ் இட்? லைக் இப்போ பைத்தான் போனீங்கன்னா அதில் வந்து டேரெக்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து வெல் டிஃபைன்டாக இல்லாமல் ஷார்ட்கட்ஸாக இருக்கும். லைக் வந்து இன்டென்டேஷன்ஸ் எரர் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் நான் எப்போ ஜாவா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், இட் இஸ் ஈஸியர். அதோட லாஜிக்ஸ்லாம் ஈஸியாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லாஜிக்ஸ் எல்லாமே லைன் பை லைன் வர்றதுனால அதை நான் கோட் பண்ணுறப்பையும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது லாஜிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்.
ஸோ தட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அட் த லாஸ்ட் டைம் எனக்கு கோடிங் பார்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்கும் பண்ணுறாங்க. பிகாஸ் காலேஜில் படிக்கும்போது இன்டர்வியூவில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டுருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எல்லாத்துலேயும் படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஜாவாவும் படிப்பாங்க, C++ம் படிப்பாங்க, பைத்தனும் படிப்பாங்க. பட் அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களால எப்படி சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற லாங்குவேஜ் மட்டும் படிக்கிறது பெட்டர். நம்ம மிக்ஸ்டாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு போகிறதுக்கு பதில் ஐ ஹவ் சூஸ் திஸ் லாங்குவேஜ், எனக்கு இந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு, நான் இதில் தான் என்னோட என்டையர் கரியருமே டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் யூ கெட் இன் டு த கம்பெனி அவங்க உங்களுக்கு ஒரு ரோல் தருவாங்க, அதில் நீங்கள் லேர்ன் பண்ணி தென் யூ வில் கெட் யுவர் ஹோல் கரியர் இன் டு தட். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. பட் ஸ்டில் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஜாவான்றது வந்து ஐ திங்க் 3rd இயர்ல கவர் பண்ணிருப்பாங்க, கரெக்டுங்களா? C++C இருக்கிற ரிலேட்டட் எல்லாமே 2nd இயர்ல கவர் பண்ணிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் இயர்ல ஆப்வியஸ்லி பைத்தன் தான் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க, ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பைத்தன் ரிலேட்டடா இருந்திருக்கும். ஸ்டில் யூ ஆப்டட் ஃபார் ஜாவா. யூ ஃபெல்ட் தட் வாஸ் ஈஸியர். ஓகே, நைஸ். அண்ட் இப்போ இந்த கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ணிருந்துமே உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஆஃப்டர் தட் ஐ ஆல்சோ ஹேவ் அனதர் டெக்னிக்கல் இன்டர்வியூ ஃபார் திஸ். ஓகே, அதில் வந்து ஒரு லாஜிக்கல் கொஷின் கேட்டாங்க. அந்த கொஷின் லாஜிக்கல் திங்கிங் கொஷின் கேட்டாங்க. அந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு வெளில வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோமா, இந்த கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணதுனால செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கொஷின் என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் இருக்கான், அவனோட அப்பா வந்து டாக்டர், 2 பேரும் போய் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் வராரு, வந்து அவர் என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் தட் டாக்டர், அவங்க எப்படி அவங்களுக்கு ரிலேஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ நான் ரொம்ப யோசித்து பார்த்துட்டு ஓகே மேபி மதராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளூக்கில் மதர் அப்படின்னு சொன்னேன். அட் த எண்ட் ஆஃப் தி டே அதோட ஆன்சருமே மதர் தான். இப்போ அந்த லாஜிக்கல் கொஸ்டின் இப்போ நீங்க இது சொன்னீங்க, அதுக்குமே பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து லாஜிக்கல் கொஸ்டின் கேட்க தான் செய்கிறாங்க. இப்போ எல்லா இன்டர்வியூஸ்லையும் வந்து அவங்களோட லாஜிக்கல் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஏதாச்சும் ப்ரிப்ரேஷன் பண்ணீங்களா? இப்போ ஆப்டிடியூட் பண்ணும்போதே அந்த ரிலேட்டடாக லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் அதோட ப்ரிப்ரேஷன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா லைக் அதுக்குமே ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும், லைக் லாஜிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படின்றது. மேக்ஸிமம் நீங்கள் யூடியூப்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ ஜஸ்ட் டேக் அ காம் டைம், எப்போ உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, வேறு எந்த விஷயத்துலையும் டைவர்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் படிக்கும் போது இல்லை நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ அப்படின்னா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நைஸ். இது தவிர நீங்கள் இன்னும் 2 கம்பெனிஸில் பிளேஸ் ஆனீங்கன்னு சொன்னீங்க. எனி ரீசன் வை யூ ரிஜெக்டட் தட் கம்பெனிஸ்? ஆக்சுவலி ஒய் ஐ சூஸ்டு எக்ஸாவேர் இஸ் லைக் எக்ஸாவேரில் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது பிகாஸ் எனக்கு தெரியல, பட் மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது என்னோட சீனியர் சொன்ன வரைக்கும் எக்ஸாவேரில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தென் வி ஹாவ் அ சப்போர்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஐ ஜஸ்ட் ஹாவ் டு மூவ் டு சம் அதர் திங் அப்படின்னிங்கன்னா தே வில் சப்போர்ட் ஃப்ரம் தேர் சைட். நீங்கள் வந்து உங்களோட எஃபோர்ட்டை போட்டிங்க அப்படின்னா ஷுவர்லி யூ வில் கெட் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டூ இன் எக்ஸாவேர் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சிடிசி ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக வைக்கலாம், கரெக்டுங்க? கரெக்ட். அந்த கம்பெனிஸில் கம்பேர் பண்ணும்போது சிடிசி உங்களுக்கு எக்ஸாவேரோட எப்படி இருந்துச்சு? நான் சொன்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது எக்ஸாவேரில் ஐ காட் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இட் வாஸ் 8 lakh பேக்கேஜ், எக்ஸாவேரில் ஐ காட் 6 lakh பேக்கேஜ். பட் வாட் ஐ ஹாவ் டு லைக் எனக்கு வந்து லேர்னிங் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் எப்பயுமே நம்மளோட ஃப்ரெஷர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய பேக்கேஜ் இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டோன்னா வெல் செட்டில் அப்படின்னு சொல்லி பிளாங்காக அதுக்குள்ளே போயிடுவாங்க. பிளைண்டாக அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் நீங்கள் உங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ் முடியறதுக்குள்ளேயே வில் பி த்ரோட் அவுட் ஃப்ரம் த கம்பெனி, அரல்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து உங்களை இது பண்ணிடுவாங்க. பட் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கம்பெனி கல்ச்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு எந்த கம்பெனி வந்து ஆப்டாக இருக்கும் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு, லைக் எங்கே போனால் என்னால் வந்து இந்த 1 to 3 years வரைக்குமே லேர்னிங் ஜேர்னி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த 3 yearsல நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ இட் வில் பி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டூ. அந்த 3 yearsல் லேர்ன் பண்ணதை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த 3 years தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதுக்கு எந்த கம்பெனி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன்.
ஸோ இட்ஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங். ம். எல்லாரும் சிடிசி வந்து ம். மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணி நிறைய எஸ், பேர் எஸ், ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. பட் யூ தாட் ஆஃப் த லேர்னிங் கர்வ். எனக்கு இங்கே வந்து பெட்டராக இருக்கு எக்ஸா வேலை எஸ். சொல்லிட்டு யூ ஆப்டட் ஃபார் தட். யா. இப்போ நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் டேஸில் இந்த இப்போ ஆப்டிடியூட்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, டெக்னிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் இருக்கும். பட் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நிறைய விஷயம் பண்ணுவோம் கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, இல்லை ஒயிட் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுலலாம் நீங்கள் என்ன மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணீங்க? யா ஷூர். ஆக்சுவலி ஹேக்கத்தான்ஸ் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ட்ராவல்ஸ் பிடிக்கும். அதுக்காகவே நான் ஹேக்கத்தான்ஸ் அப்ளை பண்ணி ஐல் கோ டு சம் அதர் காலேஜஸ். அண்ட் ஹேக்கத்தான்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், தென் வந்து ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய பண்ணுவோம். வி ஹாவ் அ செட் ஆஃப் 4 ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே அவனுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சூஸிங் அ ஃப்ரெண்ட் ஆல்சோ பெட்டர் ஆப்ஷன் ஹியர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபன் ஃபீல்டாக சுற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ நாங்கள் நிறைய ஹேக்கத்தான்ஸ் போயிருக்கோம். ஹேக்கத்தான்ஸ் போயிட்டு வில் வின் 3rd ப்ரைஸஸ், 2nd ப்ரைஸஸ் அந்த மாதிரி வின் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட் ப்ரைஸஸ் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், கிடைக்கல. தட்ஸ் ஃபைன். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் எஸ். கரெக்டுங்களா? அண்ட் நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட்டும், the people who ம். we are surrounded with is really important எஸ். for our career எஸ். growth. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இதே மாதிரி கம்பெனிஸ்லலாம் ப்ளேஸ் ஆனாங்களா இல்லை அதான்? எஸ், எஸ். அவங்களுமே நிறைய கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆயிருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் போயிருக்காங்க. ஓகே. ஸோ தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் இன் அ குட் ரோல் நவ். ஸோ ஹேவிங் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்சோ டிஃபைன்ஸ் அவர் ஜேர்னி அப்படின்னு நினைக்கிறேன். ரியலி இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ வந்து ஹேக்கத்தான்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் இதை எப்படி நீங்கள் ஹேக்கத்தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜே உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனிஷியல் ஸ்டேஜஸில் எங்களுக்குமே ஹேக்கத்தான்ஸ்னா என்ன, பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்குமே தெரியல. வி ஜஸ்ட் ஸ்கிப்ட். எங்களோட காலேஜில் ஃபஸ்ட்டு நடக்கும்போது தான் ஓகே ஹேக்கத்தான் ஹேவ் சம் ஃபியூ திங்ஸ். எஸ்ஐஹெச்னு ஒரு ஹேக்கத்தான் நடக்கும் ஆல் இண்டியா லெவலில். அந்த ஹேக்கத்தான் பற்றின ஒரு நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் ஓகே இஃப் வி டெமான்ஸ்ட்ரேட் அவர் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் ரீச் டு சம் அதர் பீப்புள் அண்ட் வில் ஆல்சோ கெட் அட்ராக்டட் பை த கம்பெனிஸ் அப்படின்றதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்காகவே நாங்கள் நிறைய ஹேக்கத்தான்ஸ் அட்டென்ட் பண்ணோம். எங்கேயாச்சும் ஒரு கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி வராதா, இல்லை எங்கேயாச்சும் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஹெச்ஆரோ இல்லை ஏதாவது ஒரு சம் அதர் டெக்னிக்கல் பர்சனோ வந்திருக்க மாட்டாரா, அவரை நம்மளால் அவரை அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய ஹேக்கத்தான்ஸ் அட்டென்ட் பண்ணோம். அண்ட் வி ஹவ் மெட் சம் பீப்புள்ஸ் டு தேர். அவங்க நிறைய எங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஃபார் ட்ரைவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுவுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் போகிறனால உங்கள் எக்ஸ்போஷருமே நல்லாவே க்ரோ எஸ், ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ இந்த ஹேக்கத்தான் எப்போ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான் அட்டென்ட் பண்ணீங்க? இட் வாஸ் செகண்ட் இயரில் 3rd செம் முடிஞ்ச ஃபஸ்ட் மந்தில் நாங்கள் அட்டென்ட் பண்ணோம். ஓகே. ஸோ தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, Yeah, கரெக்ட்? correct. எக்ஸ்போஷருக்கு எல்லாத்துக்குமே. Yes. ஓகே. இப்போ நீங்கள் எக்ஸாவேரில் ப்ளேஸ் ஆகிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ உள்ளே போயிடணுமே, எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஒர்க்? இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் காலேஜ். ஆக்சுவலி எக்ஸாவேரில் ஜஸ்ட் போஸ்டட் அ ரோல் ஜாவா ட்ரைனராக ஃபஸ்ட்டு ஒரு ரோல் ப்ரொவைட் பண்ணாங்க. ஐ ஜஸ்ட் என்டர் வித் தட் ரோல் அண்ட் ஒர்க்ட் இன் தட் ரோல் ஃபார் 3 months. ஐ வாஸ் ஒர்க்ட் அஸ் அ ட்ரைனர் தேர். தென் ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜென்ஏஐ. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். தென் ஐ ஆல்சோ ஐ ஜஸ்ட் ஸ்போக் வித் மை மேனேஜ்மெண்ட். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ ஹாவ் டு ஸ்விட்ச் டு திஸ் ரோல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தே ஜஸ்ட் அரேஞ்ச் சம் இன்டர்வியூ ஃபார் தட். I just cracked that in a first attempt, thankfully, and I just become a GenAI developer there. இனிஷியல் ஸ்டேஜஸில் கம்பெனிக்குள்ளே என்டர் ஆனதும் காலேஜ் அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆஸ் யூ நோ த கார்ப்பரேட் கல்ச்சர் அது எல்லாமே கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. அட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஹவ் டு ஸோ ஐ அடாப்டட் டு தட். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் ஜாவா ட்ரெயினராக ஃபஸ்ட்டு உள்ளே போனீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜென்ஏஐயில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டீங்க. பட் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிராக் பண்ணீங்க? முன்னாடி ஏதாச்சும் இந்த ஜென்ஏஐ ஏஐ ரிலேட்டடாக ஏதாச்சும் ட்ரைனிங் நோ, பண்ணீங்களா? ஐ ஆம் கம்ப்ளீட்லி நியூ டு த ஜென்ஏஐ. எனக்கு வந்து என்னோட சீனியர் சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளீஸ் கவர் தோஸ் டாபிக். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. நீங்கள் இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் ரேக் தென் லேங் செயின் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இது எல்லாமே படித்து ஐ ஹவ் ஜஸ்ட் கிளியர் தட். ஓகே. ஓரல் இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அது கிளியர் பண்ணிட்டீங்க. நவ் யூ ஆர் அ ஜென்ஏஐ டெவலப்பர். ஓகே, வெரி நைஸ். ஸோ இப்போ இந்த ஜென்ஏஐ டெவலப்பர் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே என்ன மாதிரி ஃபீல்ட்ஸ்குள்ளெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க?
ப்ராஜெக்ட்ஸ்? It's completely like I'm currently working in a project. Company have some specifications அதை ஓப்பன் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்ஸில் லைக் ரேக் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ரேக் இஸ் கம்ப்ளீட்லி லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எல்எல்எம் வச்சுருக்கீங்க. எல்எல்எம் எப்படி ஹேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான டேட்டாஸ், அதுக்கு என்ன மாதிரியான பாஸ்ட் டேட்டாஸ் ட்ரைன் பண்ணியிருக்காங்களோ அதோட நாலேஜை மட்டும்தான் அதால் தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எரர்மேக்ஸ் கிளவருக்காக ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணணும், உங்களை பற்றின என்டையர் டீட்டெயிலுமே அந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்கு தரணும் அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு யூஸ் திஸ் ரேக்கில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கெட் யுவர் பர்சனலைஸ்டு ஏஜென்ட்ஸ் தேர். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். தென் வி ஹாவ் அ ஃப்ரேம் ஒர்க் லைக் லேங் செயின், அதில் கிராஃப், நோட், எட்ஜஸ், அந்த மாதிரியான நிறைய டெக்னிக்கல் ஸ்டப்ஸ் இருக்குது. ஸோ வித் தட் வி ஆர் ஒர்க்கிங் இன் GenAI வித் சம் பர்சனலைஸ் ஷாப்பிங் அசிஸ்டன்ட் ஏஜென்ட். ஓகே. அந்த ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு? லைக் ஃப்ரம் ஜாவா டு GenAI. ஜாவா டு GenAI as I said, இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அடாப்ட் பண்ணுறதுக்கு. பட் தே கேவ் மீ 3 months டு கெட் ட்ரைன்ட் வித் தட். அண்ட் என்னோட சீனியருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. லைக் என்னென்ன பண்ணணும், இனிஷியலாக நாங்கள் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ப்ராஜெக்டில் அப்படின்ற என்டையர் நாலேஜும் அவங்க கொடுத்து அதுக்கப்புறம் அதை வச்சு நான் அடாப்ட் ஆகி ஐ ஆம் ஒர்க்கிங் கரண்ட்லி as a well and good in that project. ஓகே. ஸோ பட் நீங்கள் இப்போ காலேஜ் வந்து 2025ல Yeah. கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் காலேஜ்லேயே ஏஐலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? Yes, yes. இல்லை அதுக்கப்புறமா தான் வந்து லேர்ன் பண்ணீங்களா? ஏன் நாங்கள் காலேஜ்லேயே ஆஸ் வி நோ ChatGPTன்றது வேர்ல்ட் ஃபேமஸ். எங்கேயுமே அதை வந்து இது பண்ண முடியாது. நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே ஏஐலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் கோட் ஜென்ரேஷனுக்காக இருக்கட்டும். தென் இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் ஹெல்ப் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னா வில் வென் டு ChatGPT அண்ட் வி ஆஸ்க் சம் கோடிங் ஸ்டப்ஸ் டு தேர். அதுலேருந்து அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுறதுக்குமே நாங்கள் ChatGPTலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைனல் டே ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குமே என்டையர் டாபிக்ஸையும் கொடுத்து எங்களுக்கு வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி கொடு, என்னென்ன படித்தா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிருக்கீங்க. Yeah. ஒன் மேஜர் மிஸ்டேக் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ, ஏன்னா ஃபுல்லாகவே ஏஐலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே அதை பற்றி எதுவுமே படிக்காமல் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து Yes. ப்ராஜெக்டில் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ வாட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. Yes. ஸோ இது பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டமெண்டல்ஸை ஃபஸ்ட்டே ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட்டாக இருக்கிற என்னோட ஜூனியர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தெல் பி ஆடிங் மோர் அண்ட் மோர் ப்ராஜெக்ட்ஸ். லைக் அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலில் போய் ரெஃபர் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களை வந்து முன்னாடி எடுத்து காமிக்க போகுது. லைக் வந்து ரெஸ்யூமை ஃபில்டர் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா எதில் வந்து நல்ல ஹைலைட்டான ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த ரெஸ்யூமை தான் ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அவங்க பிளைண்டாக போய் ChatGPT கிட்டேயோ இல்லை கிளாட் கிட்டேயோ போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஹைலைட்டான ப்ராஜெக்டை கொடு, நீயே பில்ட் பண்ணி கொடுத்துரு எல்லாத்தையும், அதை வந்து நான் என் ரெஸ்யூமில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ப்ராஜெக்டை ஜென்ரேட் பண்ணி வச்சு அந்த 10யும் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே HR அந்த ரெஸ்யூமை எடுத்து பார்க்குறப்ப ஓகே இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே அட்ராக்டிவாக இருக்குது, இதுலேருந்து அவங்க கிட்ட கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிகாஸ் தே டோன்ட் ஈவன் நோ அங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபோல்டருக்குள்ளே என்ன ஃபைல்ஸ் இருக்குது, அந்த ஃபைல் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரியான எந்த நாலேஜுமே இல்லாமல் பிளைண்டாக ஏஐ ட்ரஸ்ட் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம். ஏன்னா அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு விஷயமும் எல்லாருக்கிட்டையும் போகுது. இப்போ ஏஐ வந்துருச்சு, எதுக்காக வந்து ஸ்டூடெண்ட் ஹையர் பண்ணணும் அப்படின்றது. பட் இப்போ ஏஐ வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்க அதுவே யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஏஜென்ட்டே உங்களுக்கு பதிலாக யூஸ் பண்ணிப்பாங்க. இன்ஸ்டெட் உங்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் இட். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஏஐ வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இன்ஸ்டெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக. ஓகே. இப்போ காலேஜில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் அதை என்கரேஜ் பண்ணாங்களா, ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத? இல்லை அதுக்கான ஏதாச்சும் செப்பரேட்டாக கிளாஸ் மாதிரி இல்லை ஏதாச்சும் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி ஏதாச்சும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி காலேஜை பொறுத்த வரைக்குமே இன்னுமே சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏஐன்றது வந்து ஒரு காப்பி அடிக்கிற ஒரு விஷயம், அதுலேருந்து அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடுறாங்க, அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தட் சில காலேஜஸில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க தான். நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணாதீங்க, ஏஐ எதுவுமே ஏஐ டூல் இல்லாமல் நீங்களாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ அடாப்டிங் டுவர்ட்ஸ் ஏஐ. ஸோ ஃப்யூச்சரில் இட்ஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி people going to assist AI and AI is going to work அப்படின்ட்டு இருக்கப்ப நம்ம கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன் டூ. பட் ஏஐ டிபெண்ட் பண்ணியிருக்காமல் ஏஐயை ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது இஸ் பெஸ்ட் ஃபார். ஓகே. இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க்கில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏஐ யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலி எங்களோட ஒர்க்கில் நாங்கள் 60 to 70% ஏஐ தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ.
இப்போ நீங்கள் ஹெக்ஸாவேரில் ப்ளேஸ் ஆயிட்டீங்க அண்ட் யூர் ஒர்க்கிங். எஸ். இப்போ உங்களை திருப்பி கூப்பிட்டு போய் காலேஜில் விட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ரோட் மேப் திருப்பி ஃபாலோ பண்ணுவீங்க ஹெக்ஸாவேரில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு? திருப்பி கூட்டு போய் காலேஜில் விட்டீங்க அப்படின்னா எக்ஸாவேரோட என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் நான் சில இடத்துல டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே, அப்படின்னு. எனக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்கிறீங்களா? இப்போ நம்மள பார்க்குற ஆடியன்ஸோ யா ஷூர். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன மாதிரி ரோட் மேப் ஃபாலோ பண்ணால் இந்த டைமில் நீங்கள் வந்து ஹெக்ஸாவேரில் ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரோட் மேப் சொல்கிறீங்க? ஓகே ஷூர். இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லை கோடிங் பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வரல அப்படின்னா எடுத்த உடனே கோடிங்குள்ளே ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் யூ வில் ஃபீல் லோ. என்னடா நம்மளுக்கு எதுவுமே தெரியல, நம்ம ஏதோ ஒரு புது விஷயத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. தென் யூ வில் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் தேர். ஓகே. ஓகேவா? அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்ற திங்கிங்கே வராது. நீங்கள் யூ வில் கெட் டைவர்ட்டட். ஓகேவா? வேறு ஒரு விஷயத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க, ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக என்டர் ஆகுறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் யுவர் ஸ்கூலிங்ஸ் தேர். ஸோ அங்கே இருக்க மேக்ஸ் தான் அங்கே வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நீங்கள் ஆப்டிடியூட் கவர் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூடில் ஃபோக்கஸ் பண்ணி இது இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. தென் இந்த ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் பேப்பர் இருக்க தான் போகுது. ஸோ அதில் இருக்க ஒரு பேசிக் ஸ்டஃப் எடுத்து அதோட ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபவுண்டேஷனை காலேஜ் ஃபஸ்ட் இயரில் முடிச்சுக்கோங்க. செகண்ட் இயர் போகிறப்ப யூ ஹாவ் டு கெட் டு த இன்டர்மீடியட் லெவல். லைக் இப்போ நீங்கள் என்ன ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து அடுத்த ஸ்டஃபுக்கு என்ன போகலாம் அப்படின்றத நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். யூ ஹாவ் டு சூஸ் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிகாஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்க போகிறது இல்லை. அவங்க கேட்க போகிறது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் தரவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் வென் யூ ஆர் கெட்டிங் இன் டு தேர்ட் இயர் நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போட வேணாம். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அண்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை ப்ரஷ் அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இது எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு ஒரு தேர்ட் இயர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் ஓகே. இதில் இருக்காங்கன்னா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு உங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளைண்டாக தேர்ட் இயர்க்குள்ளே வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து 3 months தான் இருக்குது, 4 months தான் இருக்குது இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னா டோன்ட் கோ பிளைண்ட்லி டு நான் வந்து கோடிங்கை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாம், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளைண்டாக போகாமல் உங்களுக்கு இருக்கிறது 3 months. 3 months எப்படி எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்டர்வியூக்கு வரப்போகிறாங்க அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கோ டு யுவர் பிளேஸ்மெண்ட் செல். அடுத்தடுத்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிஸில் இதுக்கு முன்னாடி என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாவேர் எடுத்துக்கோங்க. எக்ஸாவேரில் இதுக்கு முன்னாடி என்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, பாஸ்ட் இயரில் என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, லைக் ஆப்டிடியூடில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஃபைனல் ஸ்டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிளியர் இட் ஈஸிலி. ஓகே, நைஸ். இதை தாண்டி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட பிளேஸ்மெண்ட்டில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா? ஷூர். நிறைய வாட்டி நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு சில இடத்துல மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த விஷயத்த வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காமல் ஜஸ்ட் ஓகே நம்ம இவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாராக இருந்தாலுமே சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. நம்ம வந்து அந்த டவுன் ஆகாமல் நெக்ஸ்ட் ஓகே முடிஞ்சிருச்சு, இதுலேருந்து என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை ரெக்டிஃபை பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவன் நம்ம ஒரு 10 இன்டர்வியூ இப்போ இருக்க கரண்ட் என்னோட ஜூனியர்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா லைக் 1 or 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த 2 இன்டர்வியூஸில் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோதான், எனக்கு எம்என்சி செட் ஆகாது, எனக்கு கார்ப்பரேட் செட் ஆகாது, எனக்கு கோடிங் செட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஐ ஹவ் டு மூவ் டு சம் அதர் ஃபீல்டு, எனக்கு கோடிங்கே பிடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே போயிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நானும் கோட் பண்ணிக்கிட்டே பிறக்கல, இல்லை யாருமே கோட் பண்ணிக்கிட்டே பிறக்கல. அந்த மாதிரி இருக்கிறப்ப யூ ஹாவ் டு ஓகே நான் இந்த இடத்துல மிஸ் அவுட் பண்ணிட்டேன், என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூவில் இந்த இடத்துல மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன், செகண்ட் இன்டர்வியூவில் இந்த இடத்துல மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் 10 இன்டர்வியூஸில் ஃபெயில் ஆனீங்கனாலும் ஒவ்வொரு இன்டர்வியூவில் எங்கெங்கே மிஸ் அவுட் பண்ணிங்களோ அது எல்லா பாயிண்ட்ஸையும் பிளாட் அவுட் பண்ணி அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 11th இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுறீங்க. ஸோ யாரோ ஒருத்தன் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அடே மச்சான் நம்மளுக்கு கோடிங்லாம் வராதுடா அப்படின்னு சொல்கிறான்றதுக்காக நீங்கள் அந்த மைண்ட் செட்டை டைவர்ட் பண்ணிக்காமல் என்னால் முடியும்டா, நான் 10 இன்டர்வியூவில் 10 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், 11th இன்டர்வியூவில் அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி நான் வந்து ப்ளேஸ் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ நைஸ். நீங்கள்
இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது வந்து ரியலி குட். பிகாஸ் எல்லாரும் வந்து இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு டூ ஹார்ட் எடுத்துட்டு அது நெக்ஸ்ட் மூவ் ஆகாமல் வேற என்ன பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க. பட் நம்ம அதே ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகிடும். கண்டிப்பாக இட் வாஸ் ரியலி நைஸ் டாக்கிங் டு யூ கோபால். உங்களோட எல்லா விஷயமும் நீங்கள் வந்து சொன்னீங்க, எப்படி ஹெக்ஸாவில் ப்ளேஸ் ஆனீங்க அப்படின்னு. எங்கள் ஆடியன்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்குமே நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க பேசுகிறதோட ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு 1-2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சொல்லும்போது அவங்களுக்கு இனிமே நல்லாவே அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் வெரி மச் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much. Thank you for inviting me. I'm happy to be here in Aeromex Clever.